வணக்கம். ஞானம் கல்வியால் ஏற்படுவது இறைஞானம். இந்த கல்வியால் ஏற்படும் ஞானம் கிளிப்பிள்ளை போல சொன்னதை தான் சொல்லிட்டு இருக்கோம். வேற நிலையே எடுத்து கொடுக்காது. அரைத்த மாவையே அரைத்து கொண்டு தான் இருக்கும். இதில் கொரோனா டயத்தில் மக்களை பயங்காட்டி மடிந்தவர்கள் அதிகம், தேவையில்லாமல் பயங்காட்டி. அதில் கொஞ்சம் அவர்களை ஒன்றும் பண்ணாத அப்படின்னு தைரியப்படுத்தவங்க அதில் யாருமே முன் வரலை. பயங்காட்டுறதே இருந்துட்டாங்க. அதாக்கும் இதாக்கும் அப்படி இப்படி அப்படி பயங்காட்டி தான் பாதி பேரை கவுத்துனது. அதே போல் இந்த மனம்தான் காரணம். இந்த இதில் இரவில் சுடுகாடு தெரியாமல் தூங்கி எந்திரிச்சு நல்லா எந்திரிச்ச பின்னாடி சுடுகாடு தெரிஞ்சவொன்னு தான் அவனுக்கு பயம் வந்திருக்கு, இதுலையா தூங்கியிருக்குன்னு. அதே போல் யார்கிட்ட எது சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. மக்களிடம் போய் ஒரு நல்ல சிந்தனை, உயர்ந்த நிலையான அந்த சிந்தனையை சொல்லும் போது அவர்கள் மனது பக்குவப்பட்டு மனமும் தைரியத்தோடு இருக்கும். தேவையில்லாமல், அதாவது மெடிக்கல் காலேஜில் நடத்தக்கூடிய பாடத்தை யூடியூப்பில் ஒப்பிக்கக்கூடாது. அதை அப்படியே பார்த்து இப்படி இருந்தால் நம்மளுக்கு இது வந்துடுமோ அது வந்துடுமோ அப்படி இப்படின்னு மக்கள் சஞ்சலப்படுவார்கள். உண்மையாகவே நோயாளியினுடைய வலையில் விழுவார்கள். இது தேவையற்றது. இது பாடம் மெடிக்கல் காலேஜ் மாணவர்களுக்கு நடத்தணும். யூடியூப்பில் இதை பற்றி பேசும்போது மனது பார்த்தவங்க மனது அப்போ லேசு ஒரு கேஸ்டிக்கு சம்மந்தப்பட்ட வழி கூட இதாகத்தான் இருக்குமோ அப்படின்னு உண்மையாகவே அது வந்துடும். அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டும். கிளிப்பலை போல் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் பேசிடக்கூடாது. இதில் ஞானத்தில் அந்த கல்வியின் நிலையை விட இறைஞானம் தான் முக்கியம். இறைஞானம் பக்குவப்பட்டால் இப்படிப்பட்ட குளறுபடிலாம் வராது. தேவையற்ற ஒரு பேச்சுகள், எந்த இடத்துல எதை பேசணும், மக்களுடைய நிலையில் எதை கொண்டு செல்லணும், அப்படித்தான் மக்களை பாதிக்கிற மாதிரியா ஒரு நிலைப்பாடு வராது. அதனால் யாராக இருந்தாலும் சரி, அவங்க கல்வியில் உயர்ந்தவர்களாலும் சரி, அறிவாளியாக இருந்தாலும் சரி, முதல்ல மனப்பக்குவப்படுங்கள், இறையோட நேசிங்கள், பிரபஞ்ச ஆற்றலோடு இருங்கள். நிச்சயமாக இந்த குழப்பத்துக்கு இடமே இல்லாமல் போகும். யாராக இருந்தாலும் சரி, அதனால் ஒன்றும் இல்லை. இருந்தோம், வந்தோம், செல்கிறோம். யாரும் பெரியவர்கள் இல்லை, யாரும் சிறியவர்கள் இல்லை, எல்லாரும் செல்லக்கூடியவர்கள். ஆத்மா சுகத்தோடு இருந்து செல்லுங்கள். பிறர் மனதை சஞ்சலப்படுத்தாதீர்கள்.